தினூருக்கும் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கிற விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை இந்த சுரண்டை மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும், இந்த மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் என்ன பேச போகிறார்கள் என்பதை ஆங்காங்கே கடைகளில் உட்கார்ந்திருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், எப்படியும் நம்மைத்தான் ரெண்டாக போட்டு புலப்பான் என்று மரங்களில் ஏறி அமர்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும், அரசுக்கும் எங்களுக்கும் எப்போதும் நட்புறவையும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்காக ஓடாய் உழைத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை பெருமக்களுக்கும், பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். கொடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்கிற தத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை கொடுத்தார். நல்ல ஆட்சியை செய்கிற மன்னனை அந்த மக்களும் நாடும் போற்றும் என்பது அந்த தத்துவம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆகிறது. பெருமதிப்பிற்குரிய ஐயா மோடி அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகிறது. இருவரும் சொன்னது, ஐயா மோடி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னார். 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன் என்றால் பிஎஸ்டி முடித்த, எம்பிஏ முடித்த, எம்எஸ்சி முடித்த மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் வேலையை உறுதி செய்வேன் என்று. ஆனால் அவர் ஆளுகிற இதே மாநிலத்தில், இதே தென்காசி மாவட்டத்தில் கடையனூர் பக்கத்திலே முத்துகிருஷ்ணாபுரத்தை சார்ந்த இசக்கி ராஜாவும், அது பக்கத்து ஒரு சேர்ந்த தளபதி சுரேஷ் என்பவரும், அதே தூத்துக்குடி மாவட்டம் நாரக்கிணறு, வேப்பலாங்குளம் இந்த பகுதியை சார்ந்த 5 தமிழர்கள் ஆப்பிரிக்காவில் மாலி என்கிற ஒரு நாடு, நீங்க கூகுள்ல தேடி பாருங்க, படித்த உறவுகள் தேடி பாருங்க, படிக்காதவர்கள் படித்தவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாலி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய 194 நாடுகளில் உலகத்திலேயே வறுமையான நாடு மாலி. உலகத்திலேயே வறுமையான நாடு மாலிக்கு, உலகத்திலேயே வளரும் நாடு, வல்லரசு நாடு, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, புடுங்கிற இந்தியா என்று அழைக்கப்படுகிற இந்த நிலத்திலிருந்து 5 பேர் வேலைக்கு போய் அங்கிருக்கிற பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு 1 வாரமாச்சு. உன் நாட்டு குடிமகனை கொண்டு வர முடியல. நீ என்னடா மயிர புடுங்கின ஆட்சி நடத்துற? என்ன நடத்துற? எதற்காக வேண்டும் நாம் தமிழர் கட்சி? படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது அடுத்த வேலை. பசிக்கு அழாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு ஏங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிற பகத்சிங் கனவை நிறைவேற்ற வேண்டும் நாம் தமிழர் கட்சி. இப்படி மாலியில் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா நாடுகள்ல, அரபு நாடுகள்ல, துபாய் போன்ற நாடுகள்ல ஒட்டகம் மேய்ப்பதற்கு வெம்புழுதிகள்ல, இங்கு ஆடு மேய்ப்பது அவமானம், மாடு மேய்ப்பது அவமானம், விவசாயம் செய்வது அவமானம் என்று கருதி 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா புரோக்கர்களுக்கு பணத்தை கட்டி, பாஸ்போர்ட் வாங்க பணத்தை கட்டி வேலைக்கு போய் எவ்வளவு சம்பளம்? இந்த மாலிக்கு வேலைக்கு போன இசக்கி ராஜா, தளபதி சுரேஷ் அவங்க வீட்டு குடும்பத்தாட்ட விசாரிச்சா எவ்வளவு சம்பளம் விசாரிச்சா ஒரு நாளைக்கு 1100 ரூபாய் சம்பளம், மொத்தமாக 36,000 ரூபாய் சம்பளங்க. 36,000 ரூபாய் சம்பளம். இன்னைக்கு ஒரு ஃபிட்டரு, வெல்டரு, இந்த பெயிண்டரு, இது செய்யற எந்த வேலையா இருந்தாலும் 1000 ரூபாய் குறைஞ்சு ஆள் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 1.5 கோடி பீகாரிகள் உள்ள வந்திருக்கிறான். இன்னைக்கு வடக்கன்குளத்தில் கல்குவாரிக்காக போயிருந்தேன். அப்போ வடக்கன்குளத்தில் இருக்கன்துறை அப்படின்னு ஒரு கிராமம், கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபாய் முடியோட பார்டர், திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லை. அந்த இருக்கன்துறையில ஒரு அண்ணாச்சி கடை, ஒரு ஒரு காத்தாடி இருக்க, காத்தாடி கீழே ஒரு பக்கத்தில் ஒரு கடையை போட்டு வச்சிருக்காரு. அந்த கடைக்கு போனா அந்த கடை பக்கத்தில் ஒரு விவசாய நிலம், ஒரு 2 ஏக்கர் தக்காளி தோட்டம்.
அந்த தக்காளி தோட்டத்தை 2 பேர் வேலை இருக்கான், கருப்பா உட்காந்து 2 பேர் உட்காந்துருக்கான். நான் உடனே தம்பி தக்காளி என்ன குட்டி குட்டியா இருக்கு, பெருசா காக்கியானா ஓகோன் ஹேன்ட்டான். கியாவா ஏய் நீ இந்த ஊர் தானே, ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்கா, இந்த வெயிலுக்கு வந்து கருத்து அப்படி ஆயிட்டான். வடக்குங்குளம் நம்ம ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆள் மாதிரி தான் இருக்கான். நானும் அமெரிக்காவில் பிறக்கல, நான் வீரானம் தான், கொஞ்சம் ஏசியில் போறதுனால கொஞ்சம் வெளியாயிட்டேன், அவ்வளோதான். அப்போ அப்படி இருக்கான். கேட்டா ஜார்க்கண்டுங்கிறான். ஜார்க்கண்டா? அட பாவியில, ஜார்க்கண்ட்ல இருந்து வடக்கன்குளம் பக்கத்துல தக்காளி விவசாயம் எதுக்கு வந்துட்டாங்க? நம்ம சென்னையில ஏதோ மெட்ரோ வேலை பார்த்தான், ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சான், எலக்ட்ரானிக் கடை வச்சான்னு பார்த்தா 1.5 கோடி பேர் உள்ள இறங்கி இருக்கிறான். அவனுக்கு வேலை இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களுக்கு வேலை இல்லை. எப்படி எப்படி? இங்க இருந்தா குடிச்சு செத்து போயிருவ, இங்க இருந்தா உழைக்கிற காசு டாஸ்மாக்கே காலியா இருந்து பொண்டாட்டி பிள்ளைய அக்கா தங்கச்சி பெத்த மகள்லாம் தயவு செய்து வெளிநாட்டுக்கு போயிரு, அங்க போனாலும் 35,000 30,000 கிடைக்கும் என்று அனுப்பி வச்ச. இதான் சத்தியமான உண்மை. இங்க இருந்தா பாதி 1000 ரூபாய் வருதுன்னா போறான், நேரா வண்டி எடுத்துட்டு போறான். போகும்போதே பச்சை போடு, போவோமா வேண்டாமா, சரி வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு போறான். அடுத்த ஸ்டாப்ல இன்னொரு கடை, இல்ல இல்ல நாளைக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், நாளைக்கு மருத்துவமனை காசு கொடுக்கணும், திருப்பினா அடுத்த கடை. மூணாவது கடைக்கு போகும்போது மண்டைக்குள்ள டோப்பமைன் சுரந்துரும். நிப்பாட்டுற வண்டியை, நாளைக்கு எப்படி கூடுதலாக எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருவோம். 1,000 ரூபாய்க்கு 2 பூச்சி அதிகமாக பூசுவோம். எக்ஸ்ட்ரா 6 மணிக்கு மேலே வேலை பார்த்து 1,000 ரூபாய் சம்பாதிச்சு நாளைக்கு பிள்ளைக்கு கட்டிக்கலாம். இன்னைக்கு போடுறா ஒரு கோட்டருக்கு உள்ள போனால் ஆஃபுக்கு போல ஃபுல்லு, முடிஞ்சு கதை. இதுக்கு பயந்து போய் தான் எப்படியாவது வெளிநாடு போனா சரி அதிகபட்சம் ஒரு வாரத்தில் 1 நாள் தான் குடிப்பான், 5 நாள் 6 நாள் வேலை பார்த்துருவான், அங்க குடிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாம் இங்க வேலை இழந்ததற்கான முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய கட்டட தொழில், விவசாய தொழில், அத்தனை தொழிலுக்கும் வடநாட்டுக்கு அந்த வந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன? மது, சாராயம், போதை. மரியாதைக்குரிய அண்ணன் தங்கவேல் அவர்கள் சொன்னாங்க, கோவையில வானூர்தி நிலையத்தினுடைய பின்னாடி ஹை செக்யூரிட்டி ஏரியா. கோவை ஏர்போர்ட் என்பது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இன்னைக்கு ஐயா மோடி வரப்போறாங்க 18ஆம் தேதி. ஹை செக்யூரிட்டி ஏரியா. நாட்டினுடைய பிரதமர், ஜனாதிபதி, முக்கியமான ஆட்கள் அத்தனை பேர் வந்து இறங்குகிற அந்த வானூர்தி நிலையத்தினுடைய பின்னாடி இரவு 10:30 மணிக்கு சர்வ சாதாரணமாக 2 பேர் வந்து 3 பேர் வந்து ஒரு பெண்ணையும் அவனுடைய ஆண் நண்பரையும் அடிச்சு போட்டு அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் 5 மணி நேரம் வச்சு பாலியல் வன்கொடுமை செய்கிறான். காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், கோவையினுடைய மாநகர ஆணையர் நிற போதையில் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு மதுவான இல்லீகல் பார் அங்க செயல்பட்டு இருந்துச்சு. அதை வாங்கி சரக்கு அடிச்சுட்டு வந்தாங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு கார் வந்து நின்னதுனால இந்த சரக்கு அடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு போதை மயக்கத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாம கார் கண்ணாடியை உடைச்சி அந்த பையனை அருவாளால வெட்டி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன? அவன் ஒருவேளை மது போதை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்குமா? அப்ப இங்க இருக்கிற குற்றத்துக்கான காரணம் என்ன? அந்த மது போதை, சாராயம். விழுப்புரத்துல விடூர் அப்படின்னு ஒரு அணை, விழுப்புரத்துல ஃபேமஸான ஒரு அணை. விழுப்புரம் மக்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது. இப்ப நமக்கு வந்து குற்றாலம் இருக்கு, குளிச்சு கொண்டாடுவோம், இல்ல பாபநாசம் போவோம், இல்ல வந்து மணிமுத்தாறு போவோம், இல்ல கும்பாரட்டி போவோம், எங்கேயாவது போயிட்டு குளிப்போம், கொண்டாடுவோம். இல்ல நேராக ரொம்ப போர் அடிக்குதா, நேராக பார்டர் ரோட்டில் போய் 4 புரோட்டா போட்டுட்டு மாம்பழத்தை வெட்டி தின்னுட்டு வந்துடுவோம். சாப்பிட்றதையும் கொளிக்கிறதையும் கொண்டாடுற ஒரே கூட்டம் தென்காசி கூட்டம் தான் உலகத்திலேயே, சாப்பிட்றதையும் குளிக்கிறதையும். ஆனா அவனுக்கு பொழுதுபோக்கு இல்லை. என்ன பண்றான்? விடூர் அணைய பார்க்க அந்த மக்கள் நிற்கிறான். ஒரு 4 பயலுக வந்த அத்தனை மக்களையும் அடிச்சு செல்போனை பறிச்சு விளையாடுறான். அங்க ஒரு காவல்துறை அதிகாரி போய் தடுக்க போறாரு. நீ எதுக்கு தடுக்க வர? நீ யாரு? நீ போலீஸ்னா நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்கறான். என்ன உள்ள சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, அவன் உள்ள வீரன் இருக்கிறான். ஏய் நான் சாதாரண ஆள்டா, இப்ப நான் வீரன்டா, வீரன். அங்க அதே விழுப்புரத்துல காணை என்கிற ஒரு பகுதியில ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் 5 பெண்கள் வரிசையா வர்றாங்க. வரும்போது ஒரு 4 சல்லி பயலுக அந்த பெண்களை தடுத்து கிண்டல் பண்றான், கேலி பண்றான், சாலை பிடிச்சு இழுக்கிறான், மல்லிப்பூ வச்சு பிடிச்சு இழுக்கிறான், சேட்டை பண்றான். தடுக்க போகிறாரு ஒரு எஸ்எஸ்ஐ தடுக்க போகும்போது அவர் மஃப்டியில போயிருக்காப்ல. போன உடனே நீ யாரா தடுக்க வர்றதுக்கு? இதெல்லாம் எங்களுடைய உரிமை. ஒரு இந்திய குடிமகனுக்கு,
ஒரு திமுக ஆட்சியில, கழக ஆட்சியில, எங்க அப்பாவுடைய ஆட்சியில நாங்கள் இந்த நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற குடிமக்களுக்கு ஒரு கோட்டு போட்ட ஒரு பொம்பளைய கையை பிடிச்சிருக்க கூட உரிமை இல்லையா ஐயோ அப்படின்னு கொந்தளிச்சிட்டான். என்னடா ஒரு நாட்டில் ஒரு கோட்டை அடிச்சா ஒரு பெண்ணை கையை பிடிச்சிருக்கணும், ஒரு கோட்டை போட்டா பாலியல் வன்கொடுமை பண்ணணும், ஒரு சரக்கு போட்டா பொதுமக்கள் வந்தா அடிக்கணும். அதே போல இங்க நான் சொல்றது ஒரு வாரத்தில் சென்னையினுடைய முக்கியமான இடம் புளியந்தோப்பு. அந்த புளியந்தோப்புக்குள்ள ஒரு மட்டன் கடைக்குள்ள புகுந்து பட்ட பகல்ல 12 மணிக்கு கடைக்கு போறான், ஒரு கோட்டை வாங்க சல்ல 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 அடிக்கிறான், நேரா போறான் மட்டன் கடைக்கு. 1/2 கிலோ கறி விடு, எதுக்கு வரட்டு திங்கிறதுக்கு, கறிலாம் இல்ல, கறி இல்லையா கல்லாப்பட்ட காசை தூக்கிட்டு போயிட்டான். செய்தி சென்னை புளியந்தோப்புல மட்டன் கடைக்குள்ள புகுந்து 1/2 கிலோ கறியை ஓசியில கேட்டதுக்கு சத்தியமா சொல்றேன் அவன் திமுக காரன் தான் இருப்பான். ஓசியில கறி கேட்டா அவன் திமுக காரன் தான். உள்ள வந்துட்டு போயிட்டான். எங்க திரும்பினாலும் சகோதரன் மதிவாணனுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவதானம் ராஜபாளையம் பக்கத்தில் மிக பிரபலமான ஒரு கோவில் தேவநாதன் கோயில். 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிய மன்னன் கட்டிய கோவில். அந்த தேவதானம் கோவில்ல 2 காவலர்கள், அதாவது காவலர்னா இது கிடையாது, ஐபிஎஸ் அதிகாரி கிடையாது, ஊரில் உள்ள மக்கள். அந்த மக்கள்ல பேச்சு முத்து சங்கரபாண்டியன் 2 பேர், 2 பேருமே ஒருத்தர் 65 வயசு, ஒருத்தர் 70 வயசு. தள்ளாடுற வயசுல 6000 ரூபாய் சம்பளத்திற்காக அந்த கோவிலை காக்கக்கூடிய காவல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இரவு 10 மணிக்கு கதவை சாத்திட்டு உள்ள படுத்திருக்காங்க. காலையில போனா 2 பேரும் சங்கு அறுக்கப்பட்டு 31 வெட்டுகள் முகத்துல விழுந்து அந்த கோவில் கொடிமரத்துல 2 பேரையும் தூக்கி வீசிட்டு போயிட்டான். யாரு? அதே ஊரை சார்ந்த முனியசாமி நாகராஜ். என்ன நேர போத. இப்ப நடந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ராஜபாளையத்துல தேவதானம் கோவில்ல நச்சாடை தவிர்த்தருளிய சாமி என்கிற அந்த ஈஸ்வரன் சிவன் கோவில்ல நடந்துருச்சு. 2000 ஏக்கர் இருக்கு அந்த சிவன் கோயில் சொத்து. 1000 கோட்டை வகப்பாடு விளையக்கூடிய நிலம் அது. அந்த கோவில் நிலத்தில் மட்டும் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வருகிறது. ஆனால் ஒரு காவலாளிய, ஒரு காவல்துறை அதிகாரியை போட வக்கற்ற இந்த திமுக அரசு, இந்த அறநிலைத்துறை 6000 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு கைத்தடி, ஒரு துப்பாக்கி, ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கம்பு, வேல்கம்பு கூட இல்லாம 2 பெரிய மனுஷனை போட்டு முடிச்சு விட்டுச்சு. தேடி பார்த்தா அங்கேயும் போத, எங்க திரும்பினாலும் போத. ஆனால் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், எங்க அண்ணன் தங்கவேல் மகன் சொன்னதை சொன்னாரு, அப்பா சொன்னதை சொல்லல. எனக்கு மகனை விட அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் அப்பா. அப்பா சொன்னது உங்களுக்கு தெரியல. நாங்கள் போதைக்கு எதிராக பேசினா அது குற்றம், நாங்கள் போதைக்கு எதிராக பேசினா அது வழக்கு, நாங்கள் போதைக்கு எதிராக பேசினால் சிறை, நாங்கள் போதைக்கு எதிராக பேசின அரசின் வருமானத்தை தடுக்க பார்க்கிறார்கள். அட கல்லஞ்சக்கார நாம் தமிழக கட்சியே, சீமானின் தம்பியே, 55,000 கோடி இதில் மட்டும்தான வருகிறதா, எங்கள் புலப்பு தாப்புல வண்ணள்ளி கூட பார்க்கிறியே என்று பேசுகிறார்கள். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பா வீராணத்துல எங்க அப்பா அருணாசலம் இல்ல, தமிழ்நாட்டு அப்பா. அப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க? அப்பா சொல்றதை கேளுங்க. நாங்க ஏன் போராடுறோம்னா எங்க அப்பா ஸ்டாலின் சொன்னதை கேட்டுத்தான் எங்களுடைய அண்ணன் அருண் சங்கர் தலைமையில, எங்களுடைய அண்ணன் வின்சென்ட் தலைமையில, என் சகோதரன் மதிவாணன் தலைமையில நாங்கள் டாஸ்மாக் எதிராக போராடுவது எங்கள் அப்பாவுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கத்தான். தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்க பிள்ளைகள் களத்தில் என்றால் நீங்கள் கைது செய்வீர்களா, மண்டபத்தில் அடைப்பீர்களா என்ற கேள்வியை அவருடைய பிள்ளையாக நான் கேட்கிறேன். அப்பா சொல்றதுக்கு முதல்ல பார்த்துருவோம். மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. கல்வி அறிவும் அறிவு திறனும் இருக்கிற நீங்க ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல சிக்கிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போதைப் பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தோட நலனையும்
நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும். அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். அழிவுக்கு துணை போகாதீங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர், பயன்படுத்தவும் அனுமதிக்காதீர். வந்துருச்சு மேட்ரு. போதைப் பொருளை பயன்படுத்தாத, பயன்படுத்தவும் அனுமதிக்காத. நாட் த பாயிண்ட் மை லார்ட். எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர்ஸ் அண்ட் ஜென்டில்மென். நாங்க போராடுவது எதுக்காகன்னா எங்க அப்பா ஸ்டாலின், தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வாழ்க்கையே கை நழுவி போயிடும். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம்னு மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறேன். போதை ஒழியட்டும், பாதை ஒளிரட்டும். போதை ஒளியட்டும், பாதை தெளியட்டும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அபினு, ஹெராயினு, கஞ்சா, மெத்தபெட்டமைனு, சூடோபெத்தமைட்டமைனு இப்படியெல்லாம் போட்டு கெட்டு போறதை பார்த்து நான் கவலையில் இருக்கேன். எங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் கவலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய கவலையை துடைக்க, அவர் கண்ணீரை துடைக்க, அவர் ஆழ்ந்த வருத்தத்திற்கு மருந்து போட களத்தில் நாங்கள் நின்றால் அது தப்பா என்பதுதான் எங்க அப்பா கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி. எப்படி தப்பாகும்? அவர் மகன் உதவி கூட அவருக்கு உண்மையா இல்ல, நாங்க உண்மையா இருக்கோம்யா. செந்தாமரை உண்மையா இருக்க இல்லையோ, மருமகன் சபரீச உண்மையா இருக்க, நாங்க பெறாத பிள்ளைகள் அப்பான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அப்பா சொல்லிட்டாரா அடா டாஸ்மாக என்று அடிக்காம அமைதி வழியில போராடி ஒரு குத்தமா பெருமக்களே, பேர் அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய அதிகார பெருவர்க்கமே, என்னையா அது கொடுமையா இருக்குது. ஐயா சொல்றாரு நாங்க பிள்ளையை செய்யறோம். ஒருவேளை எங்க அப்பா கவலையில் இருக்காரு, அவருக்கு மட்டும் இந்த கவலையில ஏதாவது ஆச்சுன்னா நாங்க அங்க டைம் கீப் பண்ண மாட்டோம், ரொம்ப உக்கிரமா இருப்போம், வடிவேல் மாதிரி ஆயிரும். நாங்க அங்க நாங்க மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஒரு நாடு பாருங்க, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். போதை ஒரு முறை பழக்கப்படுத்தினாலே உங்களுக்கு அடிமையாகிரும். அது உங்களுடைய அறிவுத்திறனை மட்டுமல்ல, வீட்டையும் நாட்டையும் பாதிச்சிரும். வீட்டையும் நாட்டையும் அறிவு திறனையும் மூளையும் பாதிக்கிற அந்த சாராயத்தை, அந்த போதைய, அந்த டாஸ்மாக என்ன கருணாநிதிக்கு, என்ன திராவிடத்துக்கு, என்ன ராமசாமிக்கு நீங்க வச்சிருக்கீங்க என்று நான் கேட்கல, மானமுள்ள சுரண்டை மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள். இதனால் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் உருவாகி விட்டார்கள். தமிழ்நாடு இந்தியாவிலே இளம் விதவைகள் மாநிலமாக மாறிவிட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி அமைந்தால், கருணாநிதியுடைய ஆட்சி அமைந்தால், தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் இழுத்து முடியும். சொன்னது யாரு? கற்பு கரசி, வாழும் கண்ணகி, நம்முடைய அக்கா கனிமொழி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக இழுத்து மூடுவோம் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் தம்பி திமுக இருக்கக்கூடிய ரொம்ப கனிமொழி டீம்னு ஒன்று இருக்கும். இந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே வச்சிருப்பாங்க. அவங்க இது ஒன்றிணைவும் வா, ஓரணியில் தமிழ்நாடு. சரி, ஓரணியில் தமிழ்நாடு. ஆனா சுரண்ட திமுகவில் மட்டும் சிவபத்மநாப அணி, ஜெயபால் அணி, அதுக்கப்புறம் பார்த்தா கனிமொழி அணி, அப்புறம் உதயநிதி அணி, அப்புறம் ஸ்டாலின் அணி, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு செயலாளர் அணி, இன்னும் பல அணி இருக்கு. ஆனா இவங்க நம்மள திமுகவை ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அப்பளம் போவோம். முதல்ல ஓரணியில் திமுக கொண்டு வாங்க. அங்கிட்டு போனா அப்துல் வஹாப் அணி, மைதீன் கான் அணி, அப்புறம் அங்க அப்பாத்துறை அணி, அப்புறம் நம்ம அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அணி, கீதா பெரியசாமி அணி. இந்த பக்கம் போனா உலகத்திலேயே ஆலங்குளத்துல ஒரே வீட்டுல 2 அணி, ஒரே வீட்டுல. எங்க ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஆல்ரெடி அருணா பெற்றெடுத்த 2 பிள்ளைய, 2 பிள்ளையும் அண்ணன் தம்பி ஒரு அணி, அக்கா ஒரு அணி. இவர் நாட்டுக்கு எல்லாரும் ஒரே அணியில் வரணுமா? வீட்டுக்குள்ளே ஒரு அணி இல்ல, நாட்டுக்குள்ள ஒரே அணி. அது புது அணி, அது தனி அணி. ஐயோ கொடுமை. இப்படி சொல்லுகிற இவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிகாரத்துக்கு வந்தால் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம் என்று பெருமிதத்தோடு பேசி ஓட்டை வாங்கிய மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களும், மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 500 கடைகளை மூடிவிட்டார்கள். யாரு சொல்றது? யாரு? திமுக காரணம் சாதாரண இல்லடா,
சாதாரணமான விளையாட திமுக காரன். திமுக காரனா பிரியாணிக்கு பாக்ஸிங் போடுறவன், திமுக காரனா பியூட்டி பார்லர் போய் பொம்பளை அடிக்கிறவன், திமுக காரனா மகளிர் கூட்டத்தில் இடுப்பு பிடிச்சு கிள்றவன், திமுக காரனா கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன், திமுக காரனா ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன். இது திமுக காரன். ஆனா அவன் சொல்ல திமுக காரன், திமுக காரன் சாதாரணமா வரலடா. அப்படி சாதாரணமா வரன்னு சொல்லக்கூடிய திமுக காரன் சொல்றான், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து 500 கடைகளை மூடி இருக்கிறோம். எது 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் செய்யக்கூடிய கடையை மூடிட்டு 11 to 11 பாரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க தமிழ்நாடு முழுக்க. இந்த கடையை மூடிட்டு அந்த கடையை திறந்து விட்டாச்சு. இப்ப 2028க்குள்ள டாஸ்மாக் மொத்தத்தையும் மூடுவது அவருடைய இலக்கம். டாஸ்மாக்னா பச்சை போடு வச்ச அரசு கடைகளை மூடிட்டு தனியாருக்கு டாஸ்மாக் மீண்டும் தாரவா இருக்கணும். டாஸ்மாக் நிறுவனம் அப்படி இருக்கும், முதலாளி அப்படி இருப்பார், முதலாளி தயாரிப்பாரு, டாஸ்மாக் நிறுவனம் வாங்கும், வாங்கி கொண்டு போய் இந்த கடைக்கு சப்ளை பண்ணும். இந்த வேலையை பார்க்கும். சப்ளை பண்றவனுக்கு பேர் என்ன? புரோக்கர். நான் கேட்கிறேன், முதலமைச்சரா நீங்க புரோக்கரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது டாஸ்மாக்கை வைத்து வருகிற வருமானம் அல்ல. நாங்கள் முன்வைப்பது இதுதான், தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அதை முன்னிறுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பையும் உருவாக்காத தொழிற்சாலை உருவாக்குவோம். சிப்காட்டை உருவாக்குவோம், இந்த காத்தாடியை உருவாக்குவோம். அதை நாங்கள் சொல்லல. தென்காசி மாவட்டம் என்பது இயற்கை எழில் நிகழ்ந்த மாவட்டம். இந்த இயற்கை எழில்ந்த இந்த மாவட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சொரண்டையில் மட்டும் 12 கல்குவாரி, 12 கல்குவாரி. ஒரு நாளைக்கு தென்காசி புளியரை செக் போஸ்ட் வழியாக 1500 வண்டிகள் போதா இல்லையா? போதா இல்லையா? எல்லாம் லைசன்ஸோட நடைபெறுகிறது என்று சொல்றாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலோட நடை திறந்துருவான். 2500 வாகனங்கள் கேரளாவுக்கு போகும். இந்த மக்கள் போகிற பொழுது இந்த கல்குவாரி வண்டிகளும் போனால் அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இதை பத்தி எந்த புரிதலாவது இருக்கிறதா? கிடையாது. கமிஷன், காசு. கேரளாக்காரன் மட்டும் தென்காசியில் 36 கல்குவாரியில் 9 குவாரி கேரளாக்காரன் வந்துட்டான். ஏன்னா அவன் ஊரில் வெட்ட முடியாது. இதை சொன்னதுக்கு தான் என் மேலே வழக்கு போட்டாங்க. இந்த பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த பக்கம் இருக்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு கல்லை கூட வெட்ட முடியாது. ஆனால் இந்த பக்கம் வெட்ட முடியும் என்றால் ஏன்? அந்த மண்ணை நல்ல மான மலையாளிக்கு மலையாள தகப்பனுக்கும் பிறந்த மான மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறான். இங்க அது இல்ல. அதான் சிக்கல். இதை சொன்னதுக்கு ஸ்டாலின் குடும்பத்தை இழிவாக பேசிவிட்டாருன்னு வழக்கு போட்டாங்க. இந்த ஒத்த வார்த்தைக்கு எனக்கு 9 மாசம் ஜெயிலு, குண்டர் சட்டம். நாம கேட்பது என்ன? குழிப்பாறைகள்ல கல்குவாரி அமைத்துக் கொள்ளலாம். கல் இல்லாம வீடு கட்ட முடியாது, கல் இல்லாம சாலை போட முடியாது, கல் இல்லாம கட்டடங்கள் கட்ட முடியாது, கல் இல்லாம மிகப்பெரிய எந்த வேலையும் நடக்காது. கல் வேணும், ஜல்லி வேணும், எம்சாண்ட் வேணும், எல்லாம் வேணும் தான், மாற்று கருத்து இல்ல. குழிப்பாறைகளை அரசு கொடுத்திருக்கிற அனுமதியின் அடிப்படையில், வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் வெட்டுங்க. ஒட்டுமொத்த தென்காசி மாவட்டத்தையும் ட்ரோன் வச்சு அளந்து சரியான முறையில் கல்குவாரி நடத்துங்கள். நாம் தமிழர் கட்சி முழு ஆதரவு வழங்கும். ஆனா நீ என்ன பண்ற? 20 அடி அல்ல சொன்ன 200 அடி போட்டு போட்டு அர்ஜென்டினாவுக்கு போயிட்டான். இன்னும் வடிவேல் ஒரு படத்துல கிணறு வெட்டிட்டு இருப்பாப்ல, அங்கிருந்து வெள்ளக்காரன் ஒருத்தன் வெளியே வருவான். அநேகமா ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தன் வெளியே வந்தா உண்டு உள்ள இருந்து. அந்த அளவுக்கு தோண்டிட்டாங்க. அங்கெல்லாம் ஆலங்குளம் பக்கத்துல ஒரு ஊர்ல அடிச்சு கிளப்பிருக்காங்க. ஒரு 100 ஏக்கர் இடத்தை வாங்கிட்டு 36 வருஷமா பலாயிரக்கணக்கான டன் கற்களை வெட்டி விடுத்துட்டாங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் நேரடியா வெட்ட சொல்றாரா? இல்ல. அமைச்சர் ரகுபதி நேரடியா வெட்ட சொல்றாரா? இல்ல. அதிகாரிகள், கனிம வளத்துறையில கனிம வளத்துறை அதிகாரிகள் இருக்கான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு அமைச்சர்களும் ஆளுங்கட்சியும் செய்கிற தவறை விட அயோக்கியத்தனமானது அதிகாரிகள் செய்கிற தவறு. இவனுடைய 5க்கும் 10க்கும் 500க்கும் 100க்கும் இவன் அனுமதியை கொடுத்துறது. ஒரு நேர்மையான கல்குவாரி முதலாளி, ஐயா நான் 20 அடி இங்கே அரசு கொடுத்துக்கிற முறைப்படி நான் வெட்டிக்கிறது. என்னையா நீ பாட்டில் நேர்மையா இருக்கிற? வெட்டியா, எக்ஸஸா வெட்டியா, டன்னுக்கு 100 எனக்குடியா, டன்னுக்கு 100. இவர் ஆற்காடு நவாபு, இவர் தென்காசி மாவட்டத்தில் நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஆள், அங்கிட்டு திருநெல்வேலி போனால் இன்னொரு ஆள், அங்கிட்டு ராஜபாளையம் போனால் இன்னொரு ஆள். ஏரியா பிரிச்சுட்டாங்க. இந்த தென்காசி மாவட்ட கல்குவாரில் டன்னுக்கு 100 எனக்கு வேணும். இந்த டன்னுக்கு 100ன்னு உருவாக்குனானுங்க. அது எப்படி டன்னுக்கு 100 வச்சு அந்த டன்னுக்கு 100 ரூபாய் எப்படி வாங்குவாங்களாமா? ஒரு கல்குவாரியில் ஈபி மீட்ரு எவ்வளோ ஓடுதுன்னு வந்து கணக்கு பண்ணிடுவாங்களாம். இப்போ காலையில் 101, சாயந்தரம் 201, அப்போ 100 யூனிட் ஓடி இருக்கு. 100 யூனிட் ஓடி இருக்குன்னா நீ 100 யூனிட்டுக்கான கல்லை வெட்டிருக்க, காசை கொடு. இதுக்கு பேர் தான் விஞ்ஞான திருட்டு. இப்படி பண்ணலான்னு திட்டமிட்டாங்க. ஒரே வீடியோ போட்டேன்.
ஒரே வீடியோ. ஒட்டுமொத்த தென்காசி கல்குவாரியும் மொத்தமா அலறிட்டான். 10 நாள் கடையை மூடிட்டான். 10 நாள் மூடினா அப்புறம் வீடியோட வீரியம் தாக்காரம்ல புதுசா பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி திருப்பி கல்லை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேட்டா 1500 லாரி போதுன்றான். ஒரு சிக்கல் இல்லை, 1000 சிக்கல் இருக்கிறது. வெறும் போதை பிரச்சனை, வெறும் டாஸ்மாக் பிரச்சனை இல்லை. டாஸ்மாக்கை விட இங்க மோசமானது என்ன தெரியுமில்ல? நாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சா. காவல்துறை, உண்மையிலே சொல்ற, காவல்துறை திணறுது. கஞ்சாவை எப்படி பிடிப்பீங்க? இப்ப டாஸ்மாக்ல ஒருத்தன் போதையை போட்டு வர்றான். சரி, இந்த பையன் டாஸ்மாக் தான் போறான், இந்த இடத்துல நின்னா கண்டிப்பா வருவான், 200 ரூபா ஃபைனை போட்டலாம்னு தெரியுது. ஆனா கஞ்சா எவன் கொண்டு வர்றான், எவன் விற்கிறான், அதுவும் திணுசா விற்கிறாங்க. கஞ்சா ஆயில், கஞ்சா பிஸ்கட்டு, கஞ்சா காரச்சேவு இருக்கு பாருங்க. கஞ்சா காரச்சேவுன்றான். எப்படா கஞ்சா காரச்சேவுனா, காரச்சேவு செய்யும் போதே கஞ்சா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வெத்து வச்சிருவோம். இது கஞ்சா காரச்சேவு. மிக்சர்ல பொறுக்கக்கூடிய கருவேப்பிலையை புறக்கிட்டு கஞ்சா இலையை நசுக்கி போட்டுருவோம். கஞ்சா மிக்சர். இந்த ஆட்சியில் தான் கேள்விப்பட்டேன். நாம என்னைக்காவது மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை கேள்விப்பட்டிருக்கோமா? மெத்தபெட்டமைன். ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தனை கைது பண்ண பிறகுதான், ஓ மெத்து, ஐஸ் மெத்து, கிறிஸ்டல் மெத்து, சூடோபெத்தமைன் வாயில நுழையாது. சூடோபெத்தமைனா சூடம் தெரியும்டா, கோயிலில் வைப்போம்டா. சூடோபெத்தமைன்லாம் தெரியாதுடா. அது 2500 கோடிக்கு ஒருத்தன் கடத்திருக்கிறாங்க. 2500 கோடி கடத்தினவன் ஸ்டாலின் அவர்களோடு, உதயநிதி ஸ்டாலினோடு, திமுகவுடைய மூத்த அமைச்சரோட அத்தனை வரையும் போட்டோ எடுத்திருக்கான். எவன் வந்தாலும் போட்டோ கொடுக்கறது. மலை நல்லா இருக்கியா மலை சார், ஒரு 100 கோடி கொண்டு வந்திருக்காரு சார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சார். என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு? துபாயில் அவர் வந்து ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். என்னது, அவன் கஞ்சாவை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கான். இவன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல பண்ணிட்டு இருக்காரு சார். இவர் கீழக்கரக்காரர் சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் பெரிய ஆள், ரொம்ப டிப்டாப்பாக இருக்காப்புல, பிடிச்சி போடுறா. நகைக்கடை எழுதி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அப்படி போய் சிக்கிறது. ஜாபர் சாதிக்கு நிப்பாட்டி பணத்தை வாங்கி போட்டோ கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அவன் ஜாபர் சாதிக்கு மெத்தப்பட்டவன் 2500 கோடி கடத்திருக்கான். டெல்லியில் மாட்டானோன்னு அறிக்கை. உடனே அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல, அவரை கட்சி விட்டு நீக்கிறோம். அவர் அயலக பிரிவு பொறுப்பாளர். அயலக பிரிவு பொறுப்பாளர்னா வெளிநாட்டில் கூடிய உறவுகளை இணைத்து அவர்களுக்கு தமிழ் பற்றை ஊட்டி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாலத்தை ஏற்படுத்துவது அயலக அணி. இவன் அயலகத்துக்கு மெத்தப்பட்டவன் அனுப்பியிருக்கான். இவன் அயலக அணி. எங்க அயலக அணி என்ன வேலை பார்க்கும்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ மதிவாணன் இருக்காரு, இப்போ நான் இருக்கேன், தம்பி கார்த்திகா இருக்காங்க, இசை இடுமாவனம் கார்த்திகானா, அயலக அணியோட தொடர்பு கொண்டு ஒரு தமிழர் திருநாள், ஒரு தமிழ்நாடு நாள், ஒரு பொங்கல் விழா அப்படின்னா நாங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட துபாயில் இல்லை வந்து அரபு நாடுகளில் போய் உட்காந்து தமிழ் பற்று குறித்து பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம். நாங்கள் தான் சாதியால் செத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் தேவர் நாடாறு கோணாறு பிள்ளைமாறு விளக்குமாறுன்னு நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம். நீயாவது சண்டை போடாமல் நிம்மதியாக இரு, நீயாவது கொஞ்சம் ஒத்துமையாக இருந்து உழைச்சி நாட்டில் நல்ல ஆட்சி வரதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய. நாங்கள் களத்தில் வேகமாக வேலை செய்கிறோம், நீ அங்கே வேலை செஞ்சு கொஞ்சம் நிதி கொடு, திறன் நிதியை திரட்டி விடு அப்படின்னு நாங்கள் பேசிட்டு வருவோம். இது எங்கள் அயலகணி. இவன் அயலகணி, திமுக அயலகணி என்ன வேலை பார்க்குதுன்னா, இங்கிருந்து போய் மெத்தப்பட்டமைனை கடத்துறது. சரி, ஒரு ஜாபர் சாதிக்கு மட்டும்தானா? இல்லை, கிட்டத்தட்ட இந்த 6 மாசத்துல கீழக்கரையில மட்டும் 9 பேர் பிடிபட்டிருக்காங்க. எல்லாருமே 100 கோடி, 150 கோடி, 200 கோடி என்று இதே மெத்தப்பட்டமைனை கடத்தியவர்கள். ஒரு திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் ராமநாதபுரத்தில் அவர் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காரு. அவரு தன் கடையிலிருந்து ஒரு 20 வாட்டர் கேன்ல முழுக்க வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு பொருள் பார்க்கறதுக்கு பார்த்தா நம்ம எருக்குழியில் போட்ட உரம் மாதிரியே இருக்கு. அதை கடத்திட்டாப்புல. போலீஸ் வளைச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எடுத்து பண்ணா, என்னங்க இது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு போடலாம்னு காவல்துறை முடியும் போது அங்கிருந்து பயங்கர ப்ரெஷர் மேலே இருந்து, யோ இப்போ தான் ஜாபர் சாதிக்கு மாட்டிருக்கான், இப்போ நீ ஒன்றிய செயலர் கோர்த்து விட்டுறான், என் கட்சியே வந்து முழுக்க போதைப் பொருள் கட்சியாக மாறிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இலங்கைக்கு உரம் விற்பனைக்காக உரத்தை கொண்டு போகிற பொழுது தவறுதலாக காவல்துறை அதை போதைப் பொருள் நினைத்துருச்சு. உரத்தை உலகத்தில் இந்த ஒரு வாட்டர் கேன் இருந்துச்சுல, உலகத்தில் உரத்தை வாட்டர் கேனுகளை வச்சு எவ்வளோ கடத்துவானா? ஏன் இலங்கையில் மாடு இல்லையா, அது சாணி போடாதா? ஆடு இல்லையா, அது புழுக்க போடாதா? பன்னி இல்லையா, அது விட்ட போடாதா? ஏண்டா இலங்கைக்கு இங்கிருந்து உரத்தை கடத்துறானா? கடைசியில் பார்த்தா அது மெத்தப்பட்டமைன் ஜாபர் சாதிக்குடைய பிரதர் அவரு. அங்கெல்லாம் வேண்டாம், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க யார? மாநகராட்சியினுடைய தலைவராக தமிழ்ச்செல்வி என்கிற ஒரு அம்மாவை. ஆலங்குளத்து பக்கத்தில் ரெட்டியார்பட்டி, உங்க ஊர் தான், என் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அந்த ரெட்டியார்பட்டியை சார்ந்த தமிழ்ச்செல்வியுடைய கணவர், பேரை சொன்னா வெக்கக்கேடு, சுபாஷ் சந்திரபோஸ். அந்த சுபாஷ் சந்திரபோஸ்
3 லட்சம் ரூபாய்க்கு குட்காவை கடத்தி மாட்டிக்கிட்டாருங்க. அவர் ஒரு 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 கவுன்சிலர், ஒரு பேரூராட்சி தலைவர், மாவட்ட கவுன்சிலர் தானே, மாவட்ட கவுன்சிலுக்கெல்லாம் அந்த அம்மா தான் தலைவர். அந்த அம்மாவுக்காக தான் நான் சிவபக்தனால போட்டு அடி நடித்தேன். அது வேற கதை. அந்த மாவட்ட கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி அவருடைய அன்பு கணவர் மரியாதைக்குரிய அண்ணன் சுபாஷ் சந்திரபோஸ் என்பதெல்லாம் பெரிய மரியாதை கொண்டவர். அவர் தான் டேட்டாலாம் கொடுத்தாப்புல. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு குட்காவை கடத்தி மாட்டிக்கிட்டாப்புல. அப்புறம் 6 மாதம் குண்ட சட்டத்தில் உள்ள இருந்து இப்போ வெளியே வந்து இப்போ மீண்டும் குட்காவை கடத்தலாமா, இல்லை இங்கே இருப்போமா, துபாய்க்கே போயிடுவோமா? ஒரு கழக ஆட்சியில் ஒரு கழக உடன்பிறப்புக்கு குட்கா கடத்த கூட ஒரு உடல் உரிமை இல்லைங்கிற விரக்தியில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்கே திரும்பினாலும் போத போத போத. பாவம், உண்மையிலே பாவம். ஆட்சியை கொடுத்துட்டாங்க. எப்படியோ பிரசாந்த் கிஷோர் வந்தாப்புல, ஒரு பாட்டை போட்டாப்புல, சட்ட காலரை மாற்றினாப்புல, மண்டையில் இருக்கிற விக்க மாற்றினாப்புல, ஒரு பாட்டு போட்டாங்க. எப்பா, அந்த பாட்டெல்லாம் நான் ஒரு 500 தடவை கேட்டிருப்பேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பாட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாட்டு அடிக்கடி கேட்டேன். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு, இருட்டா இருக்கும் வானத்துல ஒளி கீற்று ஒண்ணு பொறக்குதம்மா, வாராரையா அவரே வாராரையா, அள்ளி தர போறாரையா. தயவு செய்து இப்ப இந்த பாட்டை மட்டும் எங்கேயாவது போட்டான்னு வைங்க, மக்கள் கல்ல கொண்டு எறிவான். ஒரு அம்மாலாம் ஸ்டாலின் படத்தை ஒட்டி வச்சு சோத்துல, நீதானே சொன்ன எல்லாருக்கும் மகளிர் உரிமை தேர்வை தருவன், நீதானே சொன்ன 504 வாக்குறுதி கொடுத்தியே, டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை தருவேன்னு சொன்னியே, மாணவிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்னியே, கல்வி கடனை ரத்துப்படுவேன்னு சொன்னியே, கூட்டுறவு கடனை ரத்து பண்ணி சொன்னியே, செஞ்சியா என் தெய்வமே என் கடவுளே அப்படி ரேஞ்சுக்கு ஒரு அம்மா கேட்குது. அந்த அம்மாவை காவல்துறை கடுமையா தேடிக்கிட்டு இருக்காங்க. சுவரொட்டியை பார்த்து மக்கள் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். சுவரொட்டியை பார்த்து மக்கள் கோவப்பட போய்தான், இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு இருக்க போய் தான் ஞாயிற்றுக்கிழமையில பிக் பாஸ் பார்க்க வேண்டிய மக்கள் சொரண்டையில கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல், ஒத்த ரூபா காசு கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் என்ன? இந்த ஆட்சி மீதான வெறுப்பு, நாம் தமிழர் கட்சியின் மீதான வரவேற்பு. கொலை வெறியில் இருக்கிற மக்கள். எந்த துறை சரியா இருக்கிறது சொல்லுங்க? இந்த துறை இந்த 4.5 ஆண்டுல வளர்ந்துருச்சுங்க. இந்த துறை வளர்ந்துருச்சுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. பால்வளத்துறை, கனிமவளத்துறை, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, எந்த துறை வளர்ந்திருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி கடன். பெருமதிப்பிற்குரிய ராஜாஜி தொடங்கி எங்கள் தாத்தன் கர்மவீரன் கிங் மேக்கர் காமராஜர் காட்சி தொட்டு பக்தவச்சலம் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி என்று 50 ஆண்டு கால ஆட்சியிலே 5 லட்சம் கோடி கடன். பெரும் மதிப்பிற்குரிய அப்பா பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா அவர் ஆட்சியிலே 4.5 லட்சம் கோடி கடன். 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இப்போ நான் வந்து HDFC பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டேங்க. லோன் போட்டு நான் கார் வாங்கினேன்னா சரி, லோன் போட்டு இந்த பையன் கார் வாங்கியிருக்கான், பரவாயில்ல, காரில் போகிறது நல்ல விஷயம் தான். இது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டு ஒரு வீடு கட்டியிருக்கேங்க வீராணத்தில், அப்படின்னா பரவாயில்ல. 10 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டிருக்கேன், கிழிஞ்ச சட்டை, கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு, ஒரு பழைய மோட்டரோல ஃபோனை வச்சுக்கிட்டு நான் ஊருக்குள்ளே அப்படி கட்டைப்பிடி அடிச்சு தெரிஞ்சோம்னா, ஏன்டா 10 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கான், கட்டைப்பிடி அடிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கான், யாரா அப்படின்னு கேட்பேலாம் கேட்க மாட்டேல. அது மாதிரி நாட்டு மக்கள் பசி பட்டினி, செவிலிகள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, 2013 டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, காவல்துறை மனசுக்குள்ள வெம்பி புழுங்கி சாகுது. சரியான சம்பளம் இல்ல, அகவலை படி சரியா தரல. இன்றைக்கும் கொரோனா காலத்துல உழைத்த காவலருக்கான அகவலை படி சரியாக போய் சேரல. 8 மணி நேரம் வேலை, 6 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு ஓய்வு, எம்டே லீவு எல்லாம் சொன்னாங்க. சுழற்சி முறையில் வேலைன்னாங்க. காவல்துறையில் வந்து இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு கீழே ஏட்டுக்கு எல்லாமே சுழற்சி முறையில் பணின்னு சொன்னாங்க. வாரம் ஒரு முறை விடுமுறை என்று மரியாதைக்குரிய எங்கள் ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அறிவித்தார்கள். இங்க இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்கிட்டயோ இல்ல ஆலங்குளம் ஆய்வாளர்கிட்டயோ இல்ல விகே போதர் ஆய்வாளர்கிட்ட கேட்டு பாருங்க, நம்மளை விட 4 மடங்கு பேசுவாங்க. ஆஃப் த கேமராவா பேசுவாங்க. அவங்க ஆஃப் த கேமராவா பேசுறாங்க, நம்ம ஆன் த கேமராவா பேசுறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் மை லார்ட். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. காவல்துறைக்கு ஒவ்வொரு துறை எடுத்துக்கோங்க. நீங்க வந்து விஏஓ, தாசில்தார், ஆர்ஐ போய் கேளுங்க, அவன் அதுக்கு மேல செய்வான். ஏங்க
இவங்க பாட்டில் மனுவா வாங்க சொல்றாங்க, உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் வாங்க சொல்றாங்க. வாங்கி கேட்டா அதை தூக்கி கொண்டு வைகாத்துல கொண்டு போட சொல்றாங்க அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. என்ன ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா தான் சொன்னாங்க, நான் 30 நாட்கள்ல உங்களோட பயணப்பட்டு நான் ஒரு மனுவை வாங்குவேன். அந்த மனுவை நான் வாங்கி என்ன பண்ணுவோம்னா, இந்த சர்க்கஸ் வடிவேல் படத்தை சர்க்கஸ் பண்ற மாதிரியே இந்த மனுவை வாங்கி என்ன பண்ணுவோம்னா இந்த பெட்டியில போட்டு வச்சிருவேன். பெட்டியில போட்டு ஒரு பெரிய பூட்டா போட்டுருவேன். இதை கொண்டு போய் தலைமைச் செயலகத்தில் வச்சிருவேன். வச்சு 100 நாட்களில் உங்கள் குறைகள் அத்தனையும் நான் தீர்த்துருவேன். சொன்னாரா இல்லையா? சொல்லி 100 நாள் இல்ல 1000 நாளை தாண்டி போயிடுச்சு. சரி, 100 நாட்களில் நீங்கள் மனுக்களை வாங்கி எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்டீர்கள் என்றால் பிறகு எதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற முகாம் போடப்படுகிறது? இன்னைக்கும் நீங்க மனு வாங்குறீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை என்னன்னே உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆட்சியை நடத்துவது தமிழ்நாடு முதலமைச்சர் அல்ல. அதுதான் சொல்ல வந்தேன். பிரசாந்த் கிஷோர் எப்படியோ பாட்டை போட்டு துணியை சட்டையை கொடுத்து ஒரு டோப்பாவை கொடுத்து ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிக்க வச்சு போயிட்டாப்ல. அவரு வீக வகுப்பாளராமா. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால, மம்தா பானர்ஜிய, மோடி பெருந்தகைய, ஜெகன்மோகன் ரெட்டிய, நம்மப்பா ஸ்டாலின எல்லாரையும் ஜெயிக்க வச்சவராம். காமராஜர் சொன்னாராம், இந்திய பிரதமரா நில்லுங்கன்னு சொல்லும்போது, டேய் நான் சொன்னா போடுவான், நான் நின்னா போட மாட்டான்னு சொன்னாராம். அது மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொன்னா போடுறான். அவர் நிக்கிறாரு 243 தொகுதியில போட்டி போட்டு மொத்தமே 3.2 விழுக்காடு. இந்தியாவிலேயே சிறந்த வீக வகுப்பாளர். அவன் வீகத்தை கொண்டு போய் பீகார்ல வகுக்க சொன்னா வகுக்க தெரியல. எந்த வீக வகுப்பாளரும் இல்லாம, அதைத்தான் என்னுடைய சகோதரன் மதிவாணன் சொன்னார், எந்த வீக வகுப்பாளரும் இல்லாம திரை கவர்ச்சி இல்ல, திரையிலிருந்து வந்து கட்சி தொடங்கல, சிறையிலிருந்து வந்து கட்சி தொடங்கிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தொடர்ச்சியாக 3 முறை சிறை, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டான். இப்ப நான், என்னுடைய சகோதரன் மதிவாணன், எங்க அண்ணன் வின்சென்ட் அருண் சங்கர், எங்களுடைய அக்கா சங்கீதா, எங்களுடைய அக்கா சத்யா, இவங்களெல்லாம் யார்? சீமானுடைய ரசிகர் மன்ற தலைவர்கள். எங்க அக்கா சத்யா திருநெல்வேலியில சீமான ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாங்க. நான் திருச்சியில ரசிகர் மன்ற இளைஞரணி பொறுப்பாளராக இருந்தேன். மதிவாணன் அகில உலக சீமான் ரசிகர் மன்ற பொறுப்பாளராக இருந்தார். எங்க அண்ணன் தங்கவேல் அவர்கள் சங்கரங்கோயிலுடைய சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அப்படி இருந்து நாங்க வந்தோமா? அப்படி வந்தோமா? இல்ல. சீமான் ரசித்து வரல. சீமான் என்கிற பெருந்தலைவன் நான் தலைவன் அல்ல. எனக்கும் உனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கிற நம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரே தலைவன், நம்முடைய தலைவன். 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு இந்த உலகத்திலேயே கட்டிய மனைவியும் பெத்தெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்து 30 ஆண்டுகள் ஈழம் என்கிற தனி நாட்டை கட்டமைத்த ஒரே தலைவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவன் நம் தலைவன், தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் மட்டுமே நம் தலைவன் என்று சொன்னதனால் உனது வாய்மொழியாக அவர்கள் தாய்மொழி தமிழும், என் வாய்மொழியாக அவர்கள் தாய்மொழி தமிழும் ஒரே மொழி. நீ இதுவரை தேவராக, இதுவரை நாடாராக, இதுவரை தேவேந்திராக, இதுவரை கோணாராக, இதுவரை கல்லராக, மரவராக, செட்டியாக, முதலியாக, பிள்ளையாக இருந்தாய். இனி நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று சொன்னதனால் அண்ணன் சீமானோடு போய் நின்றோம். அவன் படத்தில் நடித்தான், படத்தை இயக்கினான் என்பதற்காக வரல. நாங்கள் ரசிகர்களாக இருந்து அரசியலுக்கு வரலை. எங்க அண்ணன் சீமானுடைய அறிவாயத்தால் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். திரையை பார்த்து வரல, சிறையை பார்த்து வந்தோம். இன்னைக்கு 24 நாடுகளை எடுத்து சண்டை போட்ட எங்க தலைவன் பிரபாகரனே பேருக்கு முன்னாடி இந்த லெப்டினன்ட் கேனல் தளபதி இப்பெல்லாம் போட்டுக்கல. ஆனா இவன் எந்த படையில இருந்தான்னே தெரியல. தளபதி இதுக்கு முன்னாடி இளைய தளபதி, இப்போ ஒரு தளபதி. சரி, இளைய தளபதி நீங்கன்னா பெரிய தளபதி யாரு? பெரிய தளபதி அப்பா. அவர் அப்பாவை பார்த்தா அவரு தளபதினு போட்டு, அவர் கருணாநிதி மகன் அப்படின்னு திமுக காரங்களாம் அவர் ஆசையா தளபதி கூப்பிட்டுருக்காங்க. சரி, கூப்பிட்டு போறாங்கன்னு விட்டாச்சு. இவரு அவரை பார்த்து இவரும் இளைய தளபதி, நானும் தளபதி. சரி, இப்போ படத்துல இருந்து நேரம் இங்க வந்த உடனே திருப்பி தளபதி. தமிழக வெற்றி கழகம் பேர் வைக்க போல தளபதி வெற்றி கழகம் வைக்க நினைச்சிருக்காங்க. ரொம்ப காரி துப்புவாங்கடோய் அப்படின்னு. சரி, தமிழக வெற்றி கழகம் வைப்போம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, கட்சி ஆரம்பிச்ச உடனே நேர சிஎம். யாரு இந்த அமெரிக்க மாப்பிள்ளை
அந்த சைடு ஹீரோ நோ, நடிச்சா ஹீரோ தான். வில்லன் நோ, நோ 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 ஹீரோ, டைரக்டா ஹீரோ. தலைமைச் செயலகம் உங்களை வரவேற்கிறது. அதில் 4 பேர். அவன்கிட்ட கூப்பிட்டு இந்த கல்குவாரி பிரச்சனை என்ன, அது எப்படி தீக்கணும், டாஸ்மாக் பிரச்சனை என்ன, அதை எப்படி தீக்கணும், அதையும் தீக்கணுமா. 12 மணிக்கு கடைக்கு திறக்கிற கடையை 10 மணிக்கு திறக்க முடியாதாம்மா அவன். கேளுங்க, முல்லை பெரியார் சிக்கல் என்ன, பாலாற்று சிக்கல் என்ன, காவிரி சிக்கல் என்ன, ஆத்து மணல் பிரச்சனை என்ன, எதை பத்தியும் கவலை கிடையாது. என்ன டிவிக்கே அதை எங்க அண்ணன் ஓரமா போய் டிவிலடா, ஏன்டா இங்க வந்து வித்துக்கிட்டு இருக்க, கூட்டத்தில் வந்து ஓரமா போய் டிவி வித்துட்டு போடானாரு. எதை கேட்டாலும் கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்ம். நீங்க திமுக காசு வாங்கிட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நானும் அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் பாக்கிய அண்ணன், தேவான்லாம் போயிட்டு மூக்காமுத்து இறந்த உடனே மூக்காமுத்து வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தோம். ஐயா அண்ணன் அழகிரிட்ட போய் கேட்கலாம்னா அழகிரி அண்ணன் வந்து மதுரைக்கு போயிட்டதுனால சரி ஒரு மாண்பின் அடிப்படையில் அண்ணன் சீமானுடைய தந்தையார் இறந்த பிறகு ஐயா ஸ்டாலின் அழைச்சி பேசுகிறாங்க. அந்த மாண்பின் அடிப்படையில் நாங்கள் போயிட்டு வீட்டில் போய் ஒரு துஷ்டி கேட்க போகிறோம், இரங்கல் தெரிவிக்க போகிறோம். போனால் அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் தான் வெளியிட்டோம். அந்த ஃபோட்டோவை, அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் இந்த ஃபோட்டோவுக்கு எடுக்க அப்புறம் தான் ஸ்டாலினை சந்தித்த பிறகுதான் இவங்க விஜயை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின்கிட்ட பெட்டி வாங்கிட்டாங்க. விஜயை திட்டுனா திமுக பெட்டி கொடுத்துச்சுங்கிறாங்க. நான் ஒரு சாட்டையில காணொலி போட்டா அதிமுக பெட்டி கொடுத்துக்கிறாங்க. டேய் தயவு செய்து சொல்லுங்கடா, அந்த பெட்டிலாம் எங்கடா இருக்கு? இந்த கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும். இந்த கூட்டத்தில் மைக் செட்டுக்காரனுக்கு எவ்வளவு கடை, மேடைக்கு எவ்வளவு கடை, சோரட்டி 8 கடை. இங்க பாருங்க, பிளாஸ்டிக் டப்பா வச்சிருக்காங்க. கூட்டம் நடைபெறுகிறது. சாட்டை துரைமுருகன் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் உரைக்கு தொந்தரவு இல்லாமல் சில்லறையாக போடாமல் நோட்டுகளாக போடுங்கன்னு பேசுவாங்க. எங்களுக்கு எடுக்கிற பிச்சையை கூட கௌரவமா எடுப்பாங்க. சில்லறையாக போட்டு சிதற விடாமல் நோட்டுகளாக போடுங்க, அப்படி நாங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆனா இவன் பெட்டி பெட்டியா இருந்துச்சு. ஏன்னா பெட்டி பெட்டியா வாங்கி பழக்கப்பட்டவர்களால் என்பதால் இவனும் பெட்டி வாங்குவோம்னு நினைக்கிறான். நாங்க பெட்டி வாங்க வரலடா, உங்களை பொட்டி கட்டி அனுப்ப வந்திருக்கோம். நாங்க இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஊழல் மலிந்த இந்த அரசியலை விரட்டத்தான் நாங்க வந்தோம். இப்போ திமுகங்கிற கட்சி தொடங்கும் போது தப்பான கட்சி இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்கள் மீது கொண்ட ஒரு வருத்தத்தின் காரணமாக பெரியார் அவர்கள் ஒரு 70 வயசுல ஒரு 28 வயசு பிள்ளைய ஏதோ யதார்த்தமா கேட்டதுக்காக பதார்த்தமா அவர் கல்யாணம் பண்ணதுனால அந்த கல்யாணத்துக்காக பொருந்தா திருமணம் என்று பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கட்சியை தொடங்குறாரு. இதான் வரலாறு. வேணா போய் அங்கே அப்போ வந்த முரசொலி இருக்கு, போய் படிச்சுக்க. அதுக்கப்புறம் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சு அடைந்தால் திராவிட நாடு இல்லையால் சுடுகாடு என்கிற முழக்கத்தை வைக்கிறார். அதுக்கு பிறகு மாநில சுயாட்சி என்கிற கோட்பாட்டை வைக்கிறார். தமிழ் மொழி, தமிழ் ஆட்சி மொழி என்கிற முழக்கத்தை வைக்கிறார். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்கிற முழக்கத்தை வைக்கிறார். நல்ல நோக்கம். ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து சாதியும் அர்ச்சகராகணும், சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும் என்ற நிறைய திட்டங்களை கொண்டு வரார். மரியாதை உண்மையிலே ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்த பேரறிஞர் அண்ணா விரும்பினார். தன்னுடைய பதவி ஏற்பு விழாவுக்கு கூட தன்னுடைய மனைவி ராணியை அழைத்து வராத ஒரு தலைவன் பேரறிஞர் அண்ணாதுரை. அதை நாங்கள் மறுக்கல. ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக மாறியது, வாரிசு கட்சியாக மாறியது, ஊழல் கட்சியாக மாறியது. மாவட்ட செயலர்கள் குறுநில மன்னர்களாக மாறினாங்க. சிவபத்மநாதன் போனா தென்காசி நல்லாருன்னு பார்த்தா ஜெயபால் வந்து அதை விட மோசமாக கொள்ளையடிக்க ஆரம்பிச்சார். சிவபத்மநாதன் கார்ல போய் வசூல் பண்ணா ஜெயபால் புல்லட்ல போய் வசூல் பண்றாரு. அப்படி நிலைமையா மாறிடுச்சு. அது ஆயிடுச்சு. ஆனா அந்த கட்சி தொடங்கும் போது தப்பான கட்சி இல்லை. ஆனா இங்க ஒரு கட்சி தொடங்கும் போதே தவறான கட்சியா இருக்கு. தொடங்கும் போதே அந்த கட்சிக்கு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தத்துவம் இல்ல, சித்தாந்தம் இல்ல. கேட்டா தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்கள் தான் தூக்கி போட்டு மிதிடான அந்த இடத்துல தான் நாங்கள் வருவோம். பெரியார் என் கொள்கை தலைவர் என்று அறிவிச்ச இடத்துல நாங்கள் வெடிச்சு எழுந்தோம். சரி, பெரியார் கொள்கை தலைவர் என்றால் துள்ள துடிக்க திருநெல்வேலியில சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய மரணத்திற்கு விஜய் எதற்காகடா ஒரு வார்த்தை கூட பேசல என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்பணும். பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு உங்களுடைய கோட்பாடு என்றால் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு கண்டனம் இல்லை. ஏன்னா இடைநிலை சமூகத்துடைய ஓட்டு வராமல் போயிடும். இல்லை 2 சமூகம் சம்பந்தப்பட்டிருக்கு. நான் இங்கே வந்து தேவேந்தர் இருக்காங்க, தேவர் இருக்காங்க, 2 பேரும் நமக்கு வேணும். ஆனால் எனக்கு வாக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை முக்கியம் என்று அந்த களத்திலே போய் நின்ற ஒரே பொது தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டும்தான். ஏன் தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். எவன் அடிபட்டிருக்கிறானோ, எவன் மிதிபடுகிறானோ, எவன் ஒடுக்கப்படுகிறானோ அவன் பக்கம் நிற்பதுதான் அறம் என்ற அடிப்படையில் தம்பி கவினுடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு வரைக்கும் எப்போதும் நிற்போம். அப்படி விஜய் நிற்பாரா? சொல்லுங்க.
எதற்காக விஜய்? இந்த கேள்விக்கு இந்த சுரண்டை இருக்கக்கூடிய அணில் குஞ்சு எவனாவது ஒருத்தன் பதில் சொல்றான்? ஒருத்தன் சொல்றா பாபு. எதுக்குடா விஜய்? எதுக்கு விஜய்? எதுக்கு விஜய்? டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி. திமுகவை எதிர்ப்பதற்கு துணிச்சலும் திராணியும் தெம்பும் தெளிவும் இருக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது பெரிய பூதம். கோலியாத்து தாவீது கதை கேள்விப்பட்டிருக்கல? கோலியாத் தாவீது பெரிய பூதம். அந்த பெரிய பூதத்தை சின்ன உண்டி வெள்ள வச்சு வீழ்த்திய வரலாறு கேள்விப்பட்டிருக்கல? வெள்ளக்காரன் வரும்போது வெள்ளக்காரனுடைய படை பெரிய படை. சூரியம் மறையாத தேசத்தை வெள்ளக்கார ஆண்டா. ஆனா வெறும் 10,000 பேர் தான் சுபாஷ் சந்திர போஸ். ரொம்பலாம் இல்ல. ரொம்ப சுபாஷ் சந்திர போஸ் படையில 10 லட்சம் பேர்லாம் போல. எப்போதுமே உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், லட்சியத்தின் பக்கம் குறைவான மக்கள் தான் நிற்பாங்க. நீங்க இளநீ தெருவில் விற்குது. எத்தனை பேர் இளநீ குடிப்பான்? எத்தனை பேர் டாஸ்மாக நிற்பான்? டாஸ்மாக்ல அதிக கூட்டம் கூடுகிறது, இளநீ கடையில கூட்டம் இல்லை என்பதற்காக இளநீ கெட்ட பொருள், டாஸ்மாக் பொருள் நல்ல பொருள் என்று அர்த்தமா? கூட்டம் கூடிவிட்டாலே அது மாஸ், அது பிரமாண்டம், அது எழுச்சி, அது புரட்சி என்று அர்த்தமா? தெருவிலை காய்கறி போட்டு விற்கிறாங்க. தெருவிலை காய்கறி, ஆனால் குளிரூட்டப்பட்ட கண்ணாடிக்குள்ளே செருப்பும் சூவும். காய்கறி தெருவிலை கிடக்கிறது என்பதற்காக காய்கறி கெட்ட பொருளும் அல்ல. அங்கே கண்ணாடி குவளைக்குள்ளே இருப்பது என்பதற்காக பெப்சியும் கோக்கும் புனிதமான பொருளும் அல்ல. எப்போதுமே கெட்டது பிரமாண்டமா தான் இருக்கும், கெட்டது மாசா தான் இருக்கும், கெட்டது ரொம்ப பெருசா தெரியும், நல்லது சின்னதா தான் இருக்கும். என் அன்பிற்குரிய மக்களை, நல்லதா எப்போதுமே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். விவேகானந்தர் சொல்றாரு, முதலில் நீ ஒரு புதிய கருத்தை சொல்லுகிற பொழுது மக்கள் எதிர்ப்பார்கள், பிறகு ஏளனம் செய்வார்கள், பிறகு கவனிக்க தொடங்குவார்கள். எந்த மக்கள் எதிர்த்தார்களோ, எந்த மக்கள் ஏளனம் செய்தார்களோ, எந்த மக்கள் கவனிக்க தொடங்கினார்களோ அந்த மக்களை ஒரு நாள் உன்னை கொண்டாடுவார்கள் என்று சாமி விவேகானந்தர் சொன்னார். எங்களை முதலில் எதிர்த்தார்கள், பிறகு ஆமக்கரி AK-47 AK-74 என்று ஏளனம் செய்தார்கள். இப்பொழுது சீமான் என்ன பேசுகிறார் என்று கவனிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சீமான் தம்பிகள் என்ன பேசுகிறார் என்று கவனிக்க தொடங்கிய பிறகுதான் இந்த சுரண்டையில இருவர்கள் இருக்கிற இந்த கூட்டமே சாட்சி. சுரண்டையை சுரண்டி கொண்டிருக்கிற சுரண்டல்காரர்களுக்கு இந்த கூட்டம் பெரிய அபாய ஒளியை ஏற்படுத்தும். அவன் தூக்கத்தை கெடுக்கும். கூட 2 கோட்டரை போட்டாதான் இன்னைக்கு பல பேருக்கு தூக்கம் வரும். நாங்கள் யாரையும் அழிக்க வரல. நாங்கள் இந்தி ஒழிக, திராவிடம் ஒழிக என்கிற முழக்கத்தை விட தமிழ் வாழ்க, தமிழ் தேசியம் வெல்க என்கிற முழக்கத்தை வைக்க வந்தவர்கள். டாஸ்மாக அடிச்சு உடைப்பதல்ல எங்கள் கோட்பாடு, எங்கள் வேலை. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊரு கள்ளுக்கடையை திறப்பதுதான் எங்களுடைய வேலை. டாஸ்மாக் என்ன பண்ணுவீங்க? டாஸ்மாக் இருந்த அதே இடத்துல, இந்த பார்கள் இருக்கிற அதே இடத்துல, இந்த குடிக்க வைக்கிற அதே இடத்துல கல்வி கண்டிருந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து இந்திரா காந்தி முன்னாடி காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்து வைகை அணை, தாமிரபரணி அணை, மேட்டூர் அணை என்று பல அணைகளை கட்டி என்னையும் எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளை வழிகாட்டிய எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜருடைய பெயரை வைத்து அங்கே படிப்பகம் உருவாக்குவோம். குடிப்பகம் இருந்த அதே இடத்திலே படிப்பகம் கட்டி நூலகம் கட்டுவோம். இன்னைக்கு மாதிரி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம்னு பேர் வைக்கிறான். நாங்க வருவோம். எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கல்வி கண்டிருந்த வள்ளல் காமராஜர் நூலகம் என்று பெயரை வைப்போம். அந்த காலத்தை உருவாக்கத்தான் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்பதை மான தமிழர்கள் நீங்க புரிந்து கொள்ளுங்க. சாதி பார்த்து இதுவரைக்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க. பெருமதிப்பிற்குரிய ஐயா பழனி நாடார் நம்ம ஆளுக, பழனி அண்ணாச்சி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு ஓட்டு போட்டிருப்பீங்க. நாங்கள் சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாற்ற கூட்டம் இல்ல. சாதி பார்த்து நீ போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவிக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தொடர்ச்சியா ஐயா வென்றிருக்காங்க. வென்று என்ன நிலைமை? கல்குவாரி வச்சு நல்லா வாழ்ந்தது நல்ல. எம்எல்ஏட்ட போய் கல்குவாரி நிறைய இருக்குங்க, 32 கல்குவாரி ஆயிடுச்சு, கேரளாவுக்கு கடத்துறாங்க, கொஞ்சம் பாருங்கன்னா அடிமடியில் கை வைக்கிறானே, நம்ம வியாபாரம் தெரியாமல் நம்மக்கிட்டே பெட்டிஷன் போடுறான், இவனுக்கு ஒரு பால் டாயில போட்டு விடு இல்லை பாயாசத்தை போட்டு விடுன்னு அவர் நினைக்கிறார். அவர் கல்குவாரியத்து போராடணும்னா மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணாச்சி பழனி நாடாருடைய ஆட்களை போய் மிரட்டுவாங்க. ஆனால் மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் பிரபாகரன் பிள்ளைகள்கிட்ட முடியாது என்பது அவருக்கு தெரியும். கோழைகள். நாங்க விமான நிலையம் வேண்டாம் என்று பரந்தூர்ல இருந்து முற்றுகை நடத்துகிறோம்.
ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று ஸ்டெர்லைட் முற்றுகையிடுகிறோம். கூடங்குளம் அணு உலை வேண்டாம் என்று அணு உலை முற்றுகையிடுகிறோம். டாஸ்மாக் வேண்டாம் என்று டாஸ்மாக் பாறை முற்றுகையிடுகிறோம். கனிமவள கோரி வேண்டாம் என்று கல்குவாரி முற்றுகையிடுகிறோம். ஆனால் சில அற்ப பதர்கள், கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சில கும்பல், சாதியை வச்சு பழைக்கக்கூடிய சில இனி பிறவிகள், ஈன பிறவிகள் என் வீட்டை முற்றுகையிடுறான். என்னைக்கு இந்த அரசியலுக்கு வந்தோமோ, என்னைக்கு மேடை ஏறி மைக்க பிடிச்சோமோ, அன்னைக்கு உயிர் என்பது உதிர்கிற மயிருக்கு சமம் என்று வந்து நின்னாச்சு. நீங்க மிரட்டிடலாம். நீங்க நினைக்க மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 2000 போனு, 2000 போனு, உன் தலையை அறுத்துருவேன், உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன், வீராணத்துல கால் வச்சு பாரு, சுரண்டையில கால் வச்சு, சுரண்டையில கால் வச்சுட்டேன், மயிரை புடுங்கிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது. நீ ஒரு சாதி கூட்டம், நாங்க பல சாதி கூட்டம். நாங்க தேவர், நாடார், கோனார், செட்டியார், முதலி, பிள்ளை என்று சேர்ந்து தமிழ் சாதி அணிக்கிறோம். என்னைக்கு இந்த நிலத்துல இருந்து கிளம்பி போனமோ அன்னைக்கு சாதி என்பது ஒட்டிய சாணிக்கு கூட மதிப்பு உண்டு, சாதிக்கு மதிப்பு இல்லை என்பதை உணர்ந்ததாண்டா சீமான் கரத்தை பிடிச்சு நிக்கிறான். மிரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறது, போனை போட்டு மிரட்டுறது, எடுத்த உடனே ஆத்தா அம்மா. இதான் அவன் அரசியல். எங்க அரசியல் ஆத்தா அம்மா அரசியல் அல்ல. எங்க அரசியல் என்பது தமிழ், தமிழ் தேசியம் என்பது எங்கள் அரசியல். உனக்கு நடிகர்கள் தலைவரா இருக்கலாம், உனக்கு அண்ணா, பெரியார், அம்மையார், ஜெயலலிதா, எம்ஜிஆர், விஜய் உனக்கு தலைவர். எனக்கு சாதாரண தலைவர் இல்ல. உனக்கெல்லாம் 3 நிமிடத்தை சரசரன்னு பிரிச்சு போட்டு அந்த எந்த துப்பாக்கியா இருந்தாலும் 3 நிமிடத்தில் அப்படியே மாட்டி சுடுவாண்டா என் தலைவர் பிரபாகரன். எவ்வளவு பெரிய ஸ்டைலு, எவ்வளவு பெரிய ஸ்டைலு. சாதாரண ஆட்கள் நாங்க இல்லனா 9 வழக்கு, 1 வருஷம் ஜெயிலு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த எவனாவது ஒருத்தன் பேசுவானாடா? பேச முடியுமா? அடைக்கிடுவான். எவ்வளவு விலை பேசுனாங்க, பல கோடியை கொட்டி கொடுக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ இந்த வாழ்க்கை செந்தமிழன் சீமானுக்கானது என்று நாங்கள் நிற்கிறோம். துரோக சிந்தனை என்பது எங்கள் மனதில் கூட கிடையாது. நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம். இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவன் உலகத்தில் எவனும் கிடையாது. எங்க அண்ணன் சீமான் மீதும் விமர்சனம் வைக்கிறாங்க பல பேர். அந்த விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்றோம். இப்படிதான் அந்த விமர்சனத்தை விமர்சனமாக பார்க்க புரிதலற்ற கூட்டம், அரசியல்ல அழிந்து போகிற கூட்டம் எங்களை எதிர்த்து அப்படி ஒரு அடையாளப்பட்டுலான்னு பார்க்குது. எங்களுக்கு அதெல்லாம் எதிரி இல்லை. எங்களுக்கு ஒரே எதிரி தான். எங்களுக்கான போட்டி என்பது இந்த நிலத்தை நாசமாக்குற கூட்டத்துக்கும் இந்த நிலத்தை நல்வழிப்படுத்துகிற கூட்டத்துக்கு தான் போட்டி. போதையை கொடுத்து நிலத்தை நாசமாக்குற கூட்டம், படிப்பு கொடுத்து அதை மீட்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டம். இதுதான் போட்டி. பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டிய இடத்துல மதுபான கடைகளை கட்டிய ஒரு கூட்டம், அந்த மதுபான கடைகளை இடித்துவிட்டு பள்ளிக்கூடங்களும் கல்வி நிலையங்களும் நூலகம் கட்டுகிற கூட்டம். இதுதான் போட்டி. இந்த தேர்தல் களத்தில் எங்களுக்கு எவனும் போட்டி இல்லை. எல்லாரும் கேட்குறாங்க, சீமான் நல்ல ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு, நல்ல கூட்டம் வச்சிருக்காரு, உங்களை மாதிரி நல்ல பேச்சாளர் வச்சிருக்காங்க, மதிவானம் பாரு நல்ல கேடர்ஸ் இருக்காங்க, அழகா அதிமுக கூட்டணியில் போனீங்கன்னா 20 சீட்டு, துணை முதலமைச்சர், 500 கோடி செட்டில் ஆயிடலாம். 20 சீட்டில் ஒரு 15 எம்எல்ஏ அடிச்சா கூட அந்த 15 எம்எல்ஏ வச்சு அப்படியே நல்ல வேலை பார்த்து நல்ல நல்ல ஊருக்குள்ள அப்படியே செல்வாக்கா போய் காருக்குள்ள போய் அப்படி சட்டமன்றம் போய் பரபரப்பா பிரஸ் மீட் கொடுத்து அப்படி பண்ணி அந்த 2031 சீமான் எதிர்ச்சி ஆகி 36 முதலமைச்சர் ஆயிடலாம். இப்படித்தான் விஜயகாந்த சொல்லி தெருல விட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. இப்படித்தான் எங்க அண்ணன் திருமாவளவனை முடிச்சு விட்டாங்க. இப்படித்தான் எங்க ஐயா வைகோவை முடிச்சு விட்டாங்க. இப்படித்தான் கம்யூனிஸ்டுகளை ஒரு காலத்துல வந்து திமுகவை வீழ்த்துவோம்னாங்க. 20 கோடி சூப்பர் தலைவரே அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்களும் மழை நல்லா இருக்கியா மழைன்ட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு கம்யூனிஸ்ட். இப்படி ஒவ்வொருத்தரையா முடிச்சுட்டு இன்னும் இவங்க மட்டும் ரொம்ப வீராப்பா திடுறாங்க, இவங்களையும் முடிப்போம். அதிமுக கூட போங்க, தாவேக்காவும் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். புரோட்டாவுக்கு குருமா மாதிரி நல்ல அடுமையா இருக்கும். தாவேக்காவும் நாங்களும் சேர்ந்தா. பிஜேபி கூட நீங்க போனீங்கன்னா அவங்க தேசியம், நீங்க தமிழ் தேசியம். அங்க அது அப்படியா? இந்த தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய இந்த தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொல்லித்தான் எங்க அண்ணன் சீமான் அரசியலுக்கே வந்தார். இந்த கூட்டம் இருக்குல்ல, சீமான் தனிச்சு நிற்பதால் மட்டுமே நிற்கக்கூடிய கூட்டம். நீங்கள் வா, இந்த இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் என்பது வேறு, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல். ஆனா இந்த தேர்தல் என்பது வேறு.
இப்போ எது கொள்கை, எது கோட்பாடு, எது தத்துவம், எது சித்தாந்தம் என்று இளையவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்றான் விஜய் பக்கம் இளைஞர்லாம் போய் சேர்ந்தாங்க. விஜய் பக்கம் இளைஞர்லாம் சேர்ந்தாங்கன்னா சுரண்டில் நிற்கிற இந்த அண்ணன் தம்பிலாம் யாரு? இவெல்லாம் யாரு? பீகார்காரனா, இல்ல ஜார்க்கண்ட்காரனா, இல்ல ஊபிக்காரனா, இல்ல மாப்பிக்காரனா? ஏய், சுரண்டை மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் தேவரும் நாடாரும் கோணாரும் செட்டியாரும் பிள்ளைமாரும் பறையரும் எல்லோரும் தமிழர்களாக திரண்டு சொல்ல நிக்கிறான்டா. படிச்சவன் ஒவ்வொருத்தரும் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், எம்பிஏ, ஐடிஐ, பாலிடெக்னிக் என்று படிச்சவன் எதுக்கு வர்றான்? இந்த அரசியல் மாற்ற வேண்டும். கண்ணுக்கு முன்னாடி, ரொம்பலாம் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மறைஞ்சு போன ஒரு தாத்தா பெரிய ஜமீன் குடும்பத்தில் பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சு தெளித்து போன ஒரு தாத்தா கர்ம வீர காமராஜர் தாத்தா, ஒரு தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கர் தேவ தாத்தா. இந்த ரெண்டு தாத்தாக்குடைய பேர பிள்ளைகளையும் அதே களத்துல, சமூக நீதி களத்துல சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி இந்த மண்ணிலே விதையாக விழுந்த இமானுவேல் சேகரனார் என்கிற ஒரு தாத்தா. முத்துராமலிங்க தேவரையும் இமானுவேல் சேகரனாரையும் காமராஜரையும் எங்கள் தாத்தாக்கள் என்று சொல்லுகிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா எங்க தாத்தாக்கள் அவர்கள், எங்கள் முன்னோர்கள். அதே போலத்தான் எங்களுடைய பாட்டன் பூலித்தேவனையும் எங்களுடைய வெண்ணி காலாடியையும் எங்களுடைய ஒண்டி வீரனையும் இங்கே வெள்ளைய தேவனையும் அழகமுத்து கோனையும் சுந்தரலிங்கத்தையும் எங்கள் பாட்டன்கள் என்று கொண்டாடுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமா? இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர், இந்த பக்கம் சுந்தரலிங்கனாரு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கட்சி மட்டும் தான் பதாக வைக்க முடியும் உலகத்துல. இந்த பக்கம் சுந்தரலிங்கனாருக்கும் சுந்தரலிங்கனாருடைய சில கூண்டுகள் அடைச்சு வச்சிருக்கான். இந்த பக்கம் அவரை பாத்திரக்கூடாதுன்னு முத்துராமலிங்க தேவர் சிலையை பிடிப்பி வச்சிருக்கான் முதுகுளத்தூர்ல. ஒரு பாட்டன் தன்னுடைய உயிரை கொடுத்து போராடினா சுந்தரலிங்கனாரு. அவர் சில இங்கிட்டு திரும்பி இருக்கு வடக்க. முத்துராமலிங்க தேவர், ஏய், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமா போயிடும், சாமியை கூட 2 கரை வச்சு தான் கும்பிடுறோம், என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்புக்கு சமம், சாதியை கெட்டவன் சாதியை பயன்படுத்துவான், நல்லவனை சாதி பயன்படுத்திக் கொள்ளும் என்று பேசி, ஏய், என்னைய ஒரு ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கோ இதுக்கோ ஒரு தலைவரை வாங்கன்னு அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஏண்டா, நான் ஒரு பெரிய சமுத்திரம், என்னைய போய் குட்டையாக்க விரும்புறியப்பா அப்படின்னு கேட்ட ஒருத்தரை சாதிக்குள்ள அடைச்சி அவரை இப்படி வச்சிட்டாங்க. எங்க வேலை என்ன தெரியுமில்ல? ஒரு பாட்டனையும் தாத்தனையும் அப்படியே திருப்பி நேருக்கு நேர் வைப்பதாண்டா எங்களுடைய வேலை, எங்க வேலை. அப்படிப்பட்ட கூட்டம் நாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தில் வந்து நீ மிரட்டல் உருட்டல் அதான் தள்ளி வச்சிருக்க. எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, ரொம்ப பண்ண வேண்டியிருக்கு. அணில் 65, அணில் பொறியியல் இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த தேர்தலோடு இனிமேல் சினிமாவிலிருந்து நேரடியா எவனும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதை மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் மூலியமாக பல பேருக்கு தெரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பல பேர் சினிமா கனவுல திடுறாங்க. பல பேர் சினிமாவில் நடிச்சா நேராக ஹீரோவாயிரலாம், நேராக சிஎம் ஆகலாம் நினைக்கிறேன். விஜய் மூலமா அவனுக்கு சாம்பிள் காட்ட வேண்டியிருக்கு. விஜயகாந்த் மூலமா கொஞ்சம் காட்டணும், இப்போ விஜய் மூலமா காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இதுதான் விஜய் கலந்து கொள்கிற கடைசி தேர்தலா இருக்கும். சுரண்டையில் நின்று சுரண்டை மண்ணின் மைந்தன், தென்காசி மண்ணின் மைந்தன், நான் சொல்றேன் இது சத்தியம். அது யாரால நடக்கும்? செந்தமனன் சீமானுடைய தம்பி தங்கைகளால அது நடக்கும். நடக்க வைப்போம். நாங்க கேட்கிற கேள்விக்கு அவன் எவ்வளவு பெரிய, அவன் ஆதவ அர்ஜுனாவை கூட்டுவா, அவன் ஜான் ஆரோக்கிய சாமியை கூட்டுவா, இல்ல முக்கா சாமியை கூட்டுவா, இல்ல கால் சாமியை கூட்டுவா, நீ என்னத்தையும் கூட்டுவா, பிரசாந்த் கிஷோரை கூட்டுவா, இல்ல ட்ரம்புக்கு ஒருத்தன் வேலை பார்த்துருப்பான்ல ட்ரம்புக்கு, அவனை கூட்டு வந்து உட்கார வை. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் கொள்கை என்ன? எடுத்தேம்பார் ஓட்டம்மா. மக்கள் 41 பேர் களத்தில் செத்து போயிட்டாங்க. போலீஸ்காரங்களை குறை சொல்றாங்க. 41 பேர் செத்து போன போது அந்த 41 பேர்ல பல பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா காரணம் கரூருடைய காவல்துறை என்பதை நான் மறக்க கூடாது. களத்தில் போய் நின்று கரூர் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி என்கிற ஒரு அதிகாரி செல்வராஜ் அவர்கள், அவர் பல உயிர் போகாமல் தடுப்பதற்கு காரணம் பல காவலர்கள் மறுநாள் வரைக்கும், இது 27 செப்டம்பர் 27 நடந்த சம்பவத்துக்கு மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாத எத்தனையோ காவலர்கள் கரூர் இருந்தான். இவன் காவல்துறையை பழி போட்டு காவல்துறையை தவறா அனுமதி கொடுத்துருச்சு, காவல்துறை வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு, காவல்துறை நெருக்கடியை குடிச்சு, காவல்துறை தடியடி நடந்துச்சு. ஒரு தடிமாட்டு பைய ஆம்புலன்ஸை மறுத்தா காவல்துறை தடியடி நடத்தாம சூடம் காட்டி அவனுக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டா, ஆம்புலன்ஸை மறிக்கிறான். அவர் போலீஸா இருந்ததுனால 2 அடி, இதை நான் போலீஸா இருந்தா மொத்தமா உரிச்சு எடுத்திருப்பேன்.
ஆம்புலன்ஸ் மறிச்சு நாங்க யார் தெரியுமில்ல, நாங்க டிவிக்கு ஒரே குத்து, டிவிக்கு மண்ணாங்கட்டிக்கு பம்புடுக்கிறது. பழியை தூக்கி போலீஸ் மேல போட்டான், பழியை தூக்கி அதிகாரத்தின் மேலே போட்டான். நாங்கள் திமுக விமர்சிக்கிறோம், திமுகவை கேள்வி எழுப்புறோம், தற்கருதியா எழுப்புறோம். டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய குடோன்கள் நனையவில்லை, நெல் குடோன்கள் நனைந்து கிடக்கிறதே தகப்பா, அப்பா என்னப்பா தப்பு தப்பா இருக்கப்பா நாங்க கேள்வி கேட்கிறோம். அப்பா 4 லட்சம் கோடி கடன் வாங்கலீங்களே, என்னப்பா செஞ்சீங்க? மகளிர் உரிமை தொகை கொடுத்து நீங்க அடிச்ச கொள்ளைய பூரா மறைக்க பாக்குறீங்களா அப்பா என்று கேள்வி கேட்கிறோம், அதிகாரத்துறை கேள்விக்கிறோம். ஆனா இவன் தன்னுடைய திமிர்த்தனத்தினால, தன்னுடைய அதிகார போதையில செந்தில் பாலாஜியை விட நான் பெரிய புடுங்கி எப்படின்னு காட்டுவதற்காக நடந்த பச்சை படுகொலை அந்த 41 பேருடைய மரம் என்பதை நான் ஐநா வரைக்கும் போய் பேசுவேன். சிபிஐ என்கொயரி வச்சா கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இது அவனுடைய திமிர்த்தனத்துல, அதிகார போதையில டிசம்பர் 13ஆம் தேதி வர வேண்டிய அந்த சனிக்கிழமை சனியே செப்டம்பர் 27 ஏன் வந்துச்சு? இந்த கேலிக்கு டிவிக்கு இருக்கக்கூடிய டிவிக்கிற அணில் குஞ்சுகள் யாராவது பதில் சொல்லுங்க. வேப்ப மரத்தில் ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிருப்பாங்க. ஏய் அணில், அப்போ இந்த தேர்தலில் புகுத்துறண்ட பாடம் உனக்கு என்ன தெரியும்? சினிமால எவனோ எழுதி கொடுக்கிற வசனத்தை பேசுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா 15 வருஷம் ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பனு, 8 வழிச்சாலை, பரந்தூர், 7 தமிழர் விடுதலை, கச்சத்தீவு, ஈழத்தமிழர் பிரச்சாரம் என்று எல்லா களத்தில் நின்று வழக்கு, சிறை, குண்டாசு என்று எல்லாத்தையும் பார்த்த எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை பேச உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் மக்கள் மொழியில் மக்கள் வழியை கடத்துகிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? எங்க கூட மோதி பார்க்கறான், எங்களை எதிரியா பார்க்க நினைக்கிறான். எனக்கு நீ எதிரி இல்ல, எதிரி இல்லாம தான் இந்த அடி. நீ எதிர்த்தா வேற மாதிரி அடி விழும். இறங்கி அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போய் அடி போனாங்க. அதனால அன்பிற்குரிய மக்களே, மான தமிழர்களை, சுரண்டையில் வாழ்கிற பண்பான தமிழர்களே, இந்த தேர்தல் களம் என்பது இந்த திரை என்கிற இந்த கவர்ச்சியை வச்சு, நடிப்பு என்கிற இந்த போதையை வைத்து வருகிற அந்த கூட்டத்தை ஒழித்து கட்டுகிற தேர்தலாக, இந்த நாட்டிலே 50 ஆண்டு காலமாக ஆண்டு இந்த நாட்டை கொடுத்திருக்கிற திராவிடம் என்கிற பூதத்தை வீழ்த்துகிற தேர்தலாக அமையட்டும். இந்த களத்திலே நாட்டிலே மருத்துவன் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் சோறு போட்ட விவசாயி தோற்க கூடாது. நாம் எல்லோரும் விவசாய குடியிலிருந்து வந்தவர்கள். எப்படி பார்த்தாலும் நம் தாத்தாவோ பாட்டனோ எல்லோரும் ஏதோ நிலத்திலே ஏர் உழுது நம்முடைய படிக்க வைத்தார்கள், நம்மை வாழ வைத்தார்கள். அப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்த நாம் இந்த விவசாய சின்னத்திலே வாக்களித்து தென்காசி சட்டமன்றத்திலே நாம் தமிழர் கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வென்றார் என்கிற செய்தியை வரச் செய்ய வேண்டும். அடுத்த தேர்தல் பிரச்சாரத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.